ஹாய் ஹலோ வணக்கம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது பார்த்தீங்களா, துணை பாடம். இதில் ஒரு 4 கேள்வி மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் மட்டும் நம்ம என்ன செஞ்சுருவோம் இப்போ பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழனை ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் வட இந்தியா வரை சென்று கங்கை நீரை கொண்டு வந்ததால் கங்கை கொண்ட சோழன் என்கிறோம். எல்லாமே சிம்பிளஸ்ட் ஆன்சர் தான். சிங்கமுக கிணறு குறிப்பு வரைக. சிங்க வடிவில் வாயில் அமைத்து அதன் வயிற்றுப்பகுதியில் ஒரு கிணறு அமைக்கப்பட்டிருக்கும். இதுவே சிங்கமுக கிணறு எனப்படும். சோழகங்க பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது? பள்ளத்தில் இருந்து வாய்க்கால் வெட்டி மேடான ஏரிக்கு நீர் வருகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் உள்ள வாயில்களின் பெயர்களை எழுது. தெற்கு நுழைவாயில், வடக்கு நுழைவாயில். அவ்வளோதான். இந்த 4 ஆன்சர்ஸ் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.